யூத பிராமணர்கள் கலியுகம் என்பது உலகில் யூதர்களாகிய தங்களது எஜமான காலத்தை தான் குறித்தது என்பதை நன்கறிவர். உலகின் எஜமானர்களாக தாங்கள் ஆட்சி செய்த காலம் முடிவடைவதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே இந்தியர்களை ஏமாற்ற கலியுகம் இன்னும் 4,32,000 வருடங்கள் நீடிக்கும் என்று ஒரு அபத்தமான பொய்க்கணக்கு சொல்லி ஏற்கின்றனர். இவர்கள் சொல்லும் கால அளவு மனித பரிமாண வளர்ச்சி காலங்களோடு சற்றும் பொருந்தவில்லை. கிருஷ்ணரின் அருள்வாக்குப்படி 5வது யுகமாக சத்திய யுகம் தோற்றம் கொள்ளும் என்பதையும் அது உலகின் மீது யூதர்களாகிய தங்களது பிடியை தளர்த்தி உலகை விடுவித்துவிடும் என்ற உண்மையை உணர்ந்து அஞ்சினர். எனவே 5வது யுகம் என்று ஒன்று இல்லை என்றும் 4வது யுகமான கலியுகமே கடைசி யுகம் என்றும் பொய்யை பரப்பினர். எனவே ஏற்கனவே மக்கள் அறிந்திருந்த 5ஆம் யுகமான சத்திய யுகத்தை கிருத யுகத்தின் இன்னொரு பெயர்தான் என்று அண்ட புழுகு புழுகினர். கிருத யுகத்தின் சில பண்புகளும் சத்திய யுகத்தின் சில பண்புகளும் ஒன்று போல இருந்ததால் அவர்களுக்கு இப்படி பொய் கூற வசதியாய் இருந்தது. இப்படியாகத்தான் ஏனைய யுகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் மட்டுமே உள்ளபோது கிருத யுகத்திற்கு மட்டும் சத்திய யுகம் என்று இன்னும் ஒரு பெயர் உண்டானது. தமிழரின் மகாபாரதத்தையும் கிருஷ்ணரின் பாக்கவிதை கீதத்தையும் சமஸ்கிருதத்திற்கு திருத்தம் செய்து மொழிபெயர்த்தவர்களே இவர்கள் தானே. இந்த மண்ணின் உண்மை வரலாற்றை அறிந்தவர்கள் தானே அவர்கள். யுகங்கள் பற்றிய பிராமணர்களின் கருத்து ஒரு திட்டமிட்ட அபத்தம். ஆனால் யோகி யுக்தேஸ்வரின் கருத்து அறிவு குகந்ததாக இருந்தாலும் அதுவும் சரியல்ல. அவர் சத்திய யுகம் எனும் 5ஆம் யுகம் இருந்ததை அறியவில்லை. மேலும் யுகங்கள் அவர் சொன்னது போல சுழற்சியாவது இல்லை. யுகங்கள் மீண்டும் நிகழ வேண்டுமானால் சத்திய யுகத்திற்கு பிறகு இந்த உலகம் ஒரு பிரளயத்தால் அழிந்து யுகங்கள் முன்பு போலவே மீண்டும் நிகழும். அதாவது இந்த உலகம் திடீரென்று முடிந்து மீண்டும் கிருத யுகத்திலிருந்து தொடங்கும். யுகங்களை பற்றி திகழும் பல பல கருத்துக்களில் என்னுடையதை தவிர வேறு எதுவும் சரியானதல்ல. அதற்கான காரணம் யுகங்களின் பெயர் காரணங்களோடு யுக கோட்பாட்டையும் அவற்றின் பண்புகளையும் பண்புக்கான காரணங்களையும் ஒரு சேர விளக்கியுள்ளேன். மற்ற யாருமே யுகங்களின் பெயர்களை கூட விளக்கவில்லை. யுக கோட்பாட்டை உருவாக்கியவரே கிருஷ்ணன் என்ற தமிழர்தான். எனவே ஒரு தமிழரால் மட்டுமே அதன் உண்மை பொருளை மீட்டுச் சொல்ல முடியும். மேலும் யுக கோட்பாடு மகாபாரதத்தோடு பின்னி பிணைந்துள்ளது. அந்த பிணைப்பை பற்றி என்னை தவிர மற்ற யாருமே விளக்கம் கொடுக்கவில்லை. மகாபாரதமும் தமிழகத்தில் நடந்தது என்பதை மறக்க வேண்டாம். மலை, காடு, மருதம், பாலை என்று ஒவ்வொரு வகை நிலத்திலும் மனித வாழ்க்கையின் காலத்தையும் தன்மையையும் விளக்குவதோடு மருத நில உருவாக்கத்திற்கும் கலியுக பிறப்பிற்கும் உள்ள தொடர்பையும் யுக கோட்பாடு பற்றிய எனது கருத்தை தெளிவாக விளக்குகிறது. சத்திய யுகத்தின் தோற்றம் ஒரு இறுதி உண்மையை கூறுகிறது. உலகில் யூதர்களின் எஜமானம் நிறைவு எய்துகிறது. இது சுவற்றில் எழுதப்பட்டுள்ளது போல உலக நிகழ்வுகள் நடைபெறத் தொடங்கியுள்ளன. யூத இன மக்கள் இந்த எச்சரிக்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். தங்களை பற்றிய அசட்டுத்தனமான கருத்துக்களை களைந்து யூதர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். யூதர்கள் கடவுளின் இஷ்டத்திற்குரிய பிள்ளைகள் இல்லை. உலகின் அனைத்து மக்களும் ஒருவருக்கொருவர் சமமே. கடவுள் தனது படைப்புகளில் ஒன்றான மனிதருக்குள் வித்தியாசம் பார்ப்பதில்லை. அப்படி அவன் பேதம் செய்தால் அவன் கடவுளும் இல்லை. தங்களுடைய மத புத்தகங்கள் உண்மையை உரைக்கவில்லை என்பதை யூதர்கள் உணர வேண்டும். அவை குறுகிய மனப்பான்மை கொண்ட தமது மூதாதையர் சிலரால் இயற்றப்பட்டவை என்பதை அவர்கள் உணர வேண்டும். நாம் நமது புத்தகத்தில் என்ன வேண்டுமானாலும் எழுதிக் கொள்ளலாம். ஆனால் கடவுளுக்கும் ஒரு திட்டம் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். யூதர்கள் தங்களை திருத்திக் கொள்ளாவிடில் எதிர்காலம் அவர்களை கரிசனையோடு நடத்தாது.